வெல்கம் டு ஃபேக் கதைகள். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்? புஷ்பா 2 த ரூல் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம். ஓகே. படத்தோட ஒன்லைன் என்னன்னா, ராஷ்மிகா வந்துட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் அல்லு அர்ஜுன் இருப்பாரு. ஆமா. அவர் வந்துட்டு சிஎம் கூட அவர் ஒரு போட்டோ எடுக்கணும். வீட்டுல மாட்டுறதுக்கு ஒரு போட்டோ எடுக்கணும். அதுக்கு வந்து அவர் சிஎம் பார்க்க போறாரு. சிஎம் வந்து கடத்தல்காரங்களெல்லாம் போட்டோ எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுல காண்டான அல்லு அர்ஜுன் வந்து அவரோட ஈகோவை டச் பண்ணிடுறாரு சிஎம். ஆமா. அவர் அல்லு அர்ஜுன் அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, சிஎம்மோட போட்டோ எடுத்தாரா இல்லையா? படத்தோட ஒன்லைன் இதுதான். ஸோ படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அண்ட் செகண்ட் ஹாஃப் படம் ஓவராலாவே நல்லா தான் இருந்தது. நல்லா இருந்துச்சு. கேவலமா இருந்துச்சு இந்த படத்தை போய் நல்லா இருக்கு. கேவலமா இருந்ததுன்றத படம் வந்து டெக்னிக்கலாவே ஒரு ஸ்ட்ராங்கான படம். டெக்னிக்கலா ஸ்ட்ராங். புஷ்பா 1 கம்பேர் பண்ணும்போது புஷ்பா 2 வந்து நல்லாவே. புஷ்பா 1 நீ பிடிக்கலன்னு சொன்னேன். அதுதான் சொல்றேன். புஷ்பா 1 விட புஷ்பா 2 நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தான் இருக்கு. அந்த சீன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லா இருந்தது. சீன்ஸ் நல்லா இருந்தது. அப்ப சீன்ஸ் நல்லா இருந்தா ரீல்ஸ் போய் எடுங்கடா. எதுக்கு படம் எடுக்க? இப்போ அதுதான், இப்ப ரீல்ஸ் தான் எடுக்க போறாங்க. ரீல்ஸ் இருக்கு. புடவை கட்டி ரீல்ஸ் தான் எடுக்க. ஆல்ரெடி சாமியார் இருக்காங்க தியேட்டர்ல. ஓகே. ஆனா நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கு. நல்லா இருக்குன்ற போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த இன்ட்ரோடக்ஷன் நல்லா இல்ல, நீ ஒத்துக்கிற? நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் ஓகே. செகண்ட் ஹாஃப் ஓகேவா? ஓகேனா ஓகே ஓகே சூப்பர். நல்லா தான் இருந்தது படம். சரி, உங்களுக்கு ஏன் படம் பிடிக்கல? படம் ஏன் பிடிக்கலன்னா, புஷ்பா 1ல வந்துட்டு ஒரு ஸ்டோரி இருக்கு. அதையும் அந்த ஸ்டோரிக்கும் இந்த ஸ்டோரிக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி திருப்பி அதே ஸ்டோரி எடுக்க முடியும். கேஸ்டிங் தான் சேமா இருந்ததே தவிர அந்த கண்டினியூட்டி இல்ல. ஆக்சுவலா புஷ்பா 1ல இவர் சிண்டிகேட்ல வேலைக்கு சேர்றாரு. ஓகே. அதுக்கப்புறம் இவர் சிண்டிகேட்டே இவருக்கு கீழே தான் இருக்கு. சோ இப்ப அவர் வளர்ந்து அந்த மேல வந்துட்டாரு. அதுக்கப்புறம் இவர் என்ன பண்றாரு, இந்த மக்களுக்கு என்ன பண்றாரு மக்களுக்காக அவர் எதுவுமே பண்ணலையா? செம்மர கட்டையாக அவர் எதுவுமே செய்யல. அவர் வந்துட்டு ஒரு ஹீரோன்றீங்க. அவர் வந்துட்டு அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஒரு போட்டோ கேட்டுருச்சு, நீ இவ்வளவு அக்கப்போர் பண்ணிட்டு இருக்காரு. இது வந்துட்டு ஒரு ஸ்டோரி. இது ஒரு ஸ்டோரினா உங்களுக்கு ஸ்டோரி இந்த மாதிரி நிறைய ஸ்டோரி இருக்கு. அதுக்கு நம்ம சொன்ன அப்படின்றத விட நல்லா இல்லைன்றத விட படம் வந்து டெக்னிக்கலாவே ஸ்ட்ராங்கான படம் தான். சரி. அதாவது செட்டு போட்டிருக்காங்க. செட்டு போட்டுருந்தாங்கன்னா 80s 90sல இருக்கிற மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க படம் ஃபுல்லாவே. ஸோ ஆனா அது வந்து உனக்கு எங்கேயுமே வந்து இவங்க வந்து ஒரு செட்டு போட்டிருக்காங்க. எல்லாமே ஒரு நேச்சுரல் லொகேஷன்ல எடுத்த மாதிரி தான் இருந்தது. அது சொல்லலாம். ஸ்டண்ட் எல்லாமே வந்து சூப்பரா. அந்த வந்து கழுத்தை கடி சாரி கட்டிட்டு ஒரு ஸ்டண்ட் ஒன்று பண்ணிருப்பாங்க. சரி. அந்த ஸ்டண்ட்டும் நல்லா தான் இருந்தது. அதாவது தெலுங்கு ஆடியன்ஸுக்கு ஏத்த மாதிரியான ஒரு ஸ்டண்ட் தான். அப்ப தமிழ் ஆடியன்ஸுக்கு இந்த படம் இல்லைன்னு நீயே ஒத்துக்கிற? தமிழ் ஆடியன்ஸுக்கு அது தமிழ் ஆடியன்ஸ் தான் சொல்லலாம். தமிழ் ஆடியன்ஸ் தானே நீ? அப்ப நீ தெலுங்கு ஆந்திரால இருந்து இங்க வந்து என்ன ரவுடிசம்? ஆந்திரா என்னடா, தமிழ்நாடு என்னடா? ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த சைனால ஃபைட் வருது, அது எதுக்கு வந்துச்சு? அது ஆக்சுவலா வந்து பார்ட் 3ல கனெக்ட் பண்ணுவாங்க. பார்ட் 3ல கனெக்ட் பண்ணுவாங்க. அது ஏதோ கனவு மாதிரி காமிச்சிருக்காங்க. கனவு மாதிரி காமிச்சு எந்திரிச்சாரு. கனவு மாதிரி எவனாச்சும் ஒரு இன்ட்ரெஸ்ட் சீன் எடுப்பானா? கனவு மாதிரின்றது அதுக்கு முன்னாடி அவர் தண்ணிக்குள்ள விழுறாரு. அதுக்கு அடுத்து அவர் சின்ன வயசுல ஒரு பிளாஷ்பேக் பண்ணிக்கிறாங்க. அதுல இருந்து அவர் எந்திரிக்கிறாரு. மேபி இது சைனால பார்ட் 3ல நடக்கிற மாதிரியான பார்ட் 3ல நடக்கிறதா காமிப்பீங்க. கனெக்ட் வச்சிருக்கலாம். இதுல பார்ட் 3ல வைக்கிற மாதிரி ஒரு கனெக்ட் வச்சிருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் அந்த ஃபைட்டை விட்டுரு. சரி, வேற என்ன உனக்கு லேக்? ஃபர்ஸ்ட் ஆஃப்ல அந்த ஃபைட் மட்டும் தான் லேக். மற்றபடி படம் உங்களுக்கு நல்ல கிரிப்பிங்காவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே இருந்தது. ஃபகத் ஃபாசிலுக்கும் வந்துட்டு அல்லு அர்ஜுனுக்கு நடக்கிற அந்த இதுவுமே நல்லா பயங்கரமாவே இருக்கும். பார்ட் 1ல அந்த கிளைமேக்ஸை விட இதுல ஒரு அந்த இன்டர்வல் 2 பேரும் நடந்த அந்த சீனும் சூப்பரா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஹாஃப்மே உனக்கு நல்லா தான் போயிட்டு இருக்கும். கிளைமேக்ஸ்ல இருந்த ஒரு 30 மினிட்ஸ்க்கான ஒரு இதுதான் ஒரு லேக் அடிச்சதுனால எல்லாருமே வந்து செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆக்சுவலா செகண்ட் ஹாஃப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃபோட இவர் சிண்டிகேட்டு இதெல்லாம் பண்றாருன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் அல்லு அர்ஜுனுக்கான வெயிட் என்னன்றதை காட்டுறதுதான் 30 அல்லு அர்ஜுனுக்கான வெயிட் பண்ண வெயிட் மிஷின்ல போய் காட்ட வேண்டியதுதானே. இது சிட்டப் காமெடியா? சிட்டப் காமெடி பண்றதுதான் இங்க போங்க சார். இங்க வந்து என் ஸ்டாண்டப் காமெடி அதான் ஆக்சுவலா நீ அந்த சீன் பார்த்தனா அந்த பொண்ணை கடத்திட்டு ஸ்ட்ரெயிட்டா நியூஸ் சேனலுக்கே போய் பேட்டி கொடுப்பாரு. அதுக்கு அடுத்து அங்கேருந்து ஹெலிகாப்டர் எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணை காப்பாரு.
அதெல்லாம் சூப்பரா இருந்துச்சா? டோட்டலா அந்த சித்தூர் இதே வந்து அலறிடும், எல்லாம் பந்த் அறிவிக்கிறேன்னு சொல்லுவாரு. அப்போ அவரோட வெயிட் வந்து சிஎம்க்கு மேல ஒரு வெயிட்டை காட்டுறது வந்து அல்லு அர்ஜுன்றத. சிஎம்ஏ அவர் தானே ஆக்குனாரு சித்தப்பாவை. அவர் தான் ஆக்குனாரு. மேபி நான் சொல்றது என்னன்னா, அவருக்கு மேல நான் இருக்கிறேன்றத அந்த ஒரு 30 மினிட்ஸ்ல உனக்கு காட்டியிருப்பாங்க. மேபி இப்ப பார்ட் 3ல இதுல இருந்து என்னென்ன எடுத்துட்டு வர போறானுங்களோ தெரியல. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட் படம் வந்து ஒரு ஃபுல் என்டர்டெய்னர் தான். ஃபுல் ஆல் மசாலா மிக்ஸ், ஃபைட் இருக்கு, டான்ஸ் இருக்கு, வேற என்ன இருக்கு, சென்டிமெண்ட் இருக்கு, எல்லாமே இருக்கு படத்துல. ஸோ அதனால படத்தை வாட்சபிள் படம் தான். தியேட்டர்ல போய் பாருங்க எல்லாரும். மேக்கிங்குமே உங்களுக்கு நல்ல ஒரு கிராண்டா இருந்துச்சு. மேக்கிங் அப்புறம் ஃபகத் ஃபாசிலோட வில்லனிசம் அதுக்கப்புறம் நல்லாவே இருந்துச்சு. அவரோட கேரக்டரைசேஷன் ஸ்டார்டிங்ல அவர் வந்தது, அதுக்கு அடுத்து அவர் ஒரு காமெடியா பண்றதுல எல்லாமே வந்து நல்லா. அதுக்கப்புறம் அந்த இந்த சீனுமே நல்லா இருந்துச்சு. அந்த 2 பேருமே சைகை பாஷையில பேசுவாங்க. அந்த இதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த படத்தோடைய சக்சஸுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, எல்லாமே யூனிக்கா இருக்கும். இப்போ நம்ம அந்த பழைய படங்கள்ல இப்போ படையப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல வந்துட்டு என் வழி தனி வழி, இப்போ பாஷா ஒரு தடவை சொன்ன மாதிரி அந்த ஒரு பஞ்ச் டைலாக்ஸ் எல்லாம் இப்பெல்லாம் தமிழ்ல வந்துட்டு பெருசா ஹிட்டா வருது. இதுல வந்துட்டு யூனிக்கா புஷ்பானா இப்படிதான் இருப்பான்னு ஒரு மேனரிசம் எல்லாமே. ஒரு புஷ்பானா ஃப்ளவர்னு நினைச்சேடா, ஃபயர். அந்த டைலாக் வந்து ஃபயர் 1ல இருந்து இப்போ இங்க இருந்து வைல்டு ஃபயருக்கு வந்துட்டாங்க. அதுல இருந்து அடுத்ததுல எந்த ஃபயர் எடுத்துட்டு வர போறாருன்னு தெரியல. படம் ஓவராலாவே வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னர் தான். ஆனா படத்தோட லென்த் வந்து 3 hours 20 minutes. சேர்த்தோம்னா 4 hours கிட்ட படத்தோட இது. 3 hours இருந்தாலுமே நம்மளுக்கு அந்த எந்த இடத்துலயுமே போர் அடிச்ச மாதிரி இல்ல. படம் நல்லாவே இருந்தது. உட்காந்து பார்க்கலாம். பின்ன நின்னா பார்ப்பாங்க. ஜோக்க வந்து தியேட்டர்ல வந்து இந்த மாதிரி 4 பேர் இந்த மாதிரி ஒரு காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது வந்துட்டாங்க அந்த ஸ்டாண்டப் காமெடி, சிட்டப் காமெடியன்ஸ் வந்துட்டாங்க அங்க. ஸோ சப்ஸ்கிரைப் டு ஃபேக் கதைகள், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.